Hello everyone, welcome to Autodidact, a community for self-learner. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நான் ஏன் இந்த வீடியோக்கு லைக் கேட்கறேன்னா, ஆக்சுவலா யூடியூப் அல்காரிதம் வீடியோஸ்க்கு லைக்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட போய் ரீச் பண்ணும். இது ரெக்கமெண்டேஷனா நிறைய பேர்த்துக்கு காமிக்கும். ஸோ இந்த சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இதை பண்ணிருங்க. 21st centuryல எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்மார்ட் போன். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா எலக்ட்ரிக் கார்ஸும் ரொம்பவே எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. இந்த growth கண்டிப்பா இன்னும் 5 இயர்ஸ்ல ரொம்பவே அதிகமாகும். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா பேட்டரி வண்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு வரும். அதுவும் இல்லாம ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 ஸ்மார்ட் போன் ஆச்சு எல்லா கம்பெனியுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஸ்மார்ட் போனோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும். பட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நமக்கு நிறைய ரிசோர்சஸ் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் என்னன்னா கோல்டு சர்க்கியூட் போர்டுக்கு தேவைப்படும். அதுவும் இல்லாம லித்தியம், கோபால்ட், மேங்கனீஸ், போரான் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே பேட்டரி ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம காப்பர்ல தான் எல்லா வயரிங்குமே நடந்துட்டு இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் போனும் எலக்ட்ரிக் கார்ஸும் உலகத்துல இருக்கிற எல்லா மக்கள் கிட்டையும் ரீச் ஆகணும்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ரிசோர்சஸ் இருக்கா? ஏன்னா பேட்டரியும் நம்மளால லைஃப் லாங்கா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கும் சர்டன் பீரியட்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் வரைக்கும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம புது பேட்டரி தான் வாங்கி ஆகணும். இந்த ரிசோர்சஸ்லாம் நம்ம லேண்ட் மைனிங் மூலமா தான் முக்காவாசி எடுக்கிறோம். இந்த லேண்ட் மைனிங்கும் ஃபாசில் ஃபியூல் மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இதுவும் மொத்தமா தீந்து போயிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய ரிசோர்சஸ் தோண்டி பல வருஷங்களா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். லேண்ட்ல மைன் பண்றதும் மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிசோர்சஸ்க்கு என்ன பண்ணுவோம்? இதனாலேயே ரிசர்ச் பீப்புள்ஸ் ரொம்ப நாளா ஆல்டர்னேட் சோர்ஸ்க்காக தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் அவங்க கண்டுபிடிச்சதுதான் இந்த டீப் சி மைனிங். நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. வாங்க டாபிக் உள்ள போலாம். டீப் சி மைனிங் அப்படின்னா என்ன? ஆழ்கடலுக்கு போய் மினரல்ஸ் அண்ட் ரிசோர்சஸை மைன் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம டீப் சி மைனிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி டீப் சீல இந்த மினரல்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆழ்கடல்ல ஹைட்ரோதெர்மல் வென்ஸ், அதாவது ஸ்மால் வால்கனோ மாதிரி இருக்கும். இந்த வால்கனோல இருந்து வர நேச்சுரல் கெமிக்கல்ஸ் சீ வாட்டரோட மிக்ஸ் ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இந்த மினரல்ஸ் சீ பெட்ல ஃபார்ம் ஆகும். இதுதான் இவங்க மைன் பண்ணி எடுக்க போறாங்க. இந்த டீப் சி மைனிங்கை எப்படி பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த டீப் சி மைனிங் பண்றதுக்காகவே இன்ஜினியர்ஸ் ஸ்பெஷலா ஒரு மிஷினை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷினை இவங்க ஆழ்கடலுக்கு சப்மர்ஜ் பண்ணி விட்டு மெதுவா சீபெட்ல மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சீபெட்ல இது ஃபார்வர்டா மூவ் பண்ணும் போது சீபெடோட டாப் 10 to 15 சென்டிமீட்டர் லேயரை மெதுவா இது உடைச்சுக்கிட்டே போகும். இது உடைக்கும் போது ஆக்சுவலா என்ன பண்ணும்னா செடிமெண்டல் ஃபியூம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த செடிமெண்டல் ஃபியூம்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆக்சுவலா கடல் கடியில டஸ்ட் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அக்வாட்டிக்ஸ் அனிமலுக்கு பயங்கரமான பொல்யூஷன் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் உடைச்ச மண்ணையும் அந்த மினரல்ஸையும் இந்த மிஷின் என்ன பண்ணும்னா ஒரு பைப் மூலமா ஆழ்கடல்ல இருந்து மேல இருக்கிற ஷிப்புக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஒரு பவர்ஃபுல் பம்ப் மூலமா இதை பம்ப் பண்ணி கீழே இருந்து அந்த மினரல்ஸ் மேல சென்ட் பண்ணுவாங்க. இங்க அந்த ஷிப் மினரல்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற வேஸ்ட்டை மறுபடியும் கடல்லையே டிஸ்சார்ஜ் பண்றாங்க. இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணும் போது மேல இருக்கிற ஷிப்ல இருந்து மறுபடியும் ஆழ்கடல் வரைக்கும் அவங்க அந்த டிஸ்சார்ஜ் பைப்பை வைக்க போறாங்களா இல்ல கடலோட பாதியிலேயே அந்த டிஸ்சார்ஜ் பைப்பை முடிக்க போறாங்களா அப்படின்றது எக்ஸாக்டா யாருக்குமே தெரியல. இதுதான் இங்க பயங்கரமான கேள்விக்குறியா இருக்குது. இந்த டீப் சி மைனிங்கால நமக்கு யூஸ்ஃபுல்லான மினரல்ஸ் கிடைச்சாலும் டீப் சீல இருக்கிற அக்வாட்டிக் ஸ்பீஷிஸ் ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆயிரும். நமக்கு டீப் சீல எத்தனை டைப் ஆஃப் அக்வாட்டிக் ஸ்பீஷிஸ் இருக்குன்னு கூட ஃபுல்லா தெரியாது. பிகாஸ் நம்ம டீப் சீல பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணதே கிடையாது. பட் இதனால டோட்டல் அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டமும் பாதிக்கப்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுவும் இல்லாம ஃபுட் செயின் கூட டிஸ்ட்ராய் ஆகலாம். ஆல்ரெடி நம்ம பிளாஸ்டிக்கால கடலை ரொம்பவே பொல்யூட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன பிளாஸ்டிக் பீசஸ் கூட அக்வாட்டிக் அனிமல்ஸை ரொம்பவே பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் பிளாஸ்டிக்கால அஃபெக்ட் ஆகி அதை ரெஸ்கியூ பண்ற வீடியோஸ்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கு. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்ப தெரியும் எந்த அளவுக்கு நம்ம அக்வாட்டிக் அனிமல்ஸை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது. இதுல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த டீப் சி ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு டீம் ஒரு சப்மர்ஜ் வெஹிக்கிள் மூலமா ஆழ்கடலை ரிசர்ச் பண்ண போனாங்க.
அந்த இடத்துல அவங்க ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாங்க. அந்த ஆப்ஜெக்டை பார்த்தோன்னே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகி போனாங்க. அப்படி அவங்க பார்த்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு குரோசரி ஷாப்போட பேக். நார்மலா நம்ம கடைக்கு வாங்க போகும்போது ஒரு பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிளாஸ்டிக் பேக் வந்து வேர்ல்டுலயே டீப்பஸ்டான இடத்துல வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம ஓஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக ஓஷனோட ஈகோசிஸ்டமே டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுவும் இல்லாம யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாம மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.